என்னடா பாட்டுல விட்டாங்க? பாட்டு பண்ண நம்ம கேன் குதிமோன யாரா கேன் நான் என்ன பாட்டு பாடிட்டு உனக்கு போவறது? டேய் நீ பாடுற பாட்டுல பிள்ளை இருக்குடா. ஓ எந்த பிள்ளை இருக்குதுங்க? டேய் பிள்ளை இல்லடா. பிள்ளைடா. ஏன் கோபாலி வேண்டாம் இவன். டேய் நீ பாடக்கூடிய பாட்டுல சரி தவறு இருக்கு. ஓ எந்த ஓட பொண்ணு டீசல்னா? ஏய் அப்படி இல்லடா. நீ பாடக்கூடிய பாட்டு தப்பு தப்பா இருக்கு. யார் தப்புங்க தப்பு சொல்லுது? ஹேய் 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 யாரா கேக்குது? எதுனால உனக்கு போறான். டேய் நீ பாடக்கூடிய பாட்டு தவறா இருக்கு. ஓஹோ அத வந்து திருத்தி பாடு. ஓ தப்பு தப்பா பாடுறியா? அப்படினு கேக்குறேன். ஆமா சத்தியமா வீட்டுக்கே போக மாட்டேன். இல்ல இப்ப ஒரு பாட்டு பாடினு வந்திய அத பாடுவாயா? நான் எனக்கு தோல் வேடா கேன குதி அம்மால பர்கூரான வாக்கா அம்மா புலப்பல்தாரான வாக்கா அம்மா புலப்பல் வெடி வாக்கா ஏய் 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 நீ பாடக்கூடிய பாட்டுல தப்பு இருக்குதுடா. யார் தப்பு வச்சுக்கிட்ட? ஏய் தப்புடா. யார் தப்பு? வாயால நான் முன்னே சொல்ல கூடாதா? யாய் அது இல்லனா. சரி நீ பாடக்கூடிய பாட்டுல பிழை இருக்குது. ஓ தப்பு தப்பா இருக்குது. எப்படி தப்பு இருக்குது? நீ பாடக்கூடிய பாட்டு அதே லைன்ல அதே தப்பு. என்ன பாடணும் அது தப்பு. அது தப்பு. அண்ணே ஓ நேரா இங்க இருந்து கூத்தாடிட்டு சரி நைட்டுக்கு எல்லாம் பாத்துட்டு ஒரு 90 வயசு பொண்ணை லவ் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு சரி காலையில வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். வீட்டுக்கு போன உடனே நேரா வீட்டுக்கு போக மாட்டேன். நேரா புடி போயிடுவேன் சேலம் பக்கம். அங்கேயா போறா? நாங்க டூர் போவோம். சரி டூர் போயிடுவோம். இவங்க வாத்தியாரால என்ன பண்ணுவாங்க இந்த வண்டி எடுத்துக்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு போனா இங்க இருந்து ஊருக்கார் போன் பண்ணுவாரு. இவ்வளவு எல்லாரும் அவங்கவுங்க ஜோடி இருக்கிறாங்களே இவரு மட்டும் தனியா இருக்கிறாரு. இவங்க வீட்டுக்காரி எங்க போயிட்டுக்கோ எங்க போயிருப்பா அப்படின்னு வந்து கேட்பாங்க. இந்த நைட்டால கூத்தாண்டானே இந்த கோமாளி பையன் என் முன்னாடி அடிச்சுட்டு போயிட்டான் சரி அப்படின்னு சொல்லுவாரு. சொன்ன உடனே நேரம் இங்க இருந்து வாத்தியார் போன் பண்ணுவாரு. வாத்தியாருக்கு ஐயா வாய் தர நீதானா வாய் தரனா? ஐயா வாத்தியாரே. ஓ வாத்தியாரே இந்த ஊர்ல 90 வயசு பொண்ணு அடிச்சிட்டு போயிட்டான் பையன் சரி அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன பண்ணுவேன் நேரா வருவேங்க. அங்கிருந்து வந்த உடனே நேரா சமாதி மலை மேல போய் காலை வைக்கணும்னு வைக்க இப்படி வைக்க அங்க வாத்தியார் மேல இருந்து மேல கீழே வருவாரு. சரி கேட்டுல வந்து அங்க என்ன பண்ணுவாரு நானும் பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு காலை வைக்க அங்க அடின்னு அடித்து என்ன மேல விட மாட்டாரு. அதனால 90 வயசு பொண்ணு தப்பா பேசல. பின்ன என்ன பண்ணா நான் இப்படி எல்லாம் சொல்லி எடுத்து காட்டு வந்தா அத இன்னும் திருத்தி பாடணும். ஆமா Thank you.
படிக்க பால் காலு மேல காலு கடவாயில பப்பா கடவாயில படிக்க துய்யா ஏய் சரி நீ பாடுற பாட்டுக்கு நீ ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு மதாதாரி எப்பறம் ஒன்னு படுக்க வச்சு ஒன்னு நிக்க வச்சு எப்படி அடிக்கிறான் இங்க தான் அடிக்கிறான் வீட்டுல போய் கேட்டு பாரு ஏன்டா வீட்டுக்காரன் அடிக்கிறான் டேய் டெய்லி கூட்டி வந்துடுறா நீ அதனால அங்க எப்பறா பொழப்பு நடக்கும் ஓஹோ அது மட்டும் இல்ல சரி எப்படி பெட்டிக்காரி எப்படி ஆட்டுறாரு ஆனா பெட்டத்தை ஆடுறாரு அங்க வீட்டுல கேட்டு பாரு என்ன நடக்குதுன்ட்டு முடி விட்டு 8 நாள் ஆச்சு கூடு தண்ணி இல்ல நம்ம கூட தான் சுத்திட்டு கிடக்குறாரு மனுஷன் அப்படியா முடிய பிள்ளைகள் விட்டு வந்துட்டாரு அது மட்டும் இல்ல சரி காலகாரி எப்படி வாசிக்கிறாங்க ஆமாண்ணே ஏய் கொலகாரி எப்படி ஊதுறாரு வாயில வச்சா எடுக்க மாட்டானே யார் அது அவன் மட்டும் பொட்டு மட்டும் ஒரு மஞ்சள் கலர் இல்லன்னா சத்தியமா சொல்ற கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு எவத்தல கரண்டா தெரியாது நாம சிவப்பா ஏய் அப்படி இருந்தாலும் அரூர்ல 2 பூஜா அப்படி நீ பாடக்கூடிய பாட்டுக்கு ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு எப்படி வாசிக்கிறாங்க ஆமாண்ணே மேலக்கார பார்த்து மோயால உம்மால இது கொள்ளக்காரடி அது சரி கேட்டோம் அது ஒரு நாளைக்கு வாங்குது இல்ல ஆமா சரி அப்படி தாளகாரனை பார்த்து தரகுருவா பேசுறேன் மேலக்காரனை பார்த்து தரகுருவா பேசுறேன் பேசிட்டா மரியாதை இல்லாம பேசுற சரி ஆமா இவனால பேசிட்டா வீட்டுக்கு போயிட்டா யாரு இந்த ரூம்ல நடிக்கிறது ஏன்டா வாப்பா ஏன் நான் வண்டிக்கு பின்னாடி போய் கவுந்தரிச்சு படுத்துக்கணும் எதுக்கு நானா நீ ஏன் காலையில போயிட்டா எனக்கு யார் சம்பளம் கொடுக்கறது யார் சம்பளம் கொடுத்தா நீ வாங்கினா வாங்க கட்டினா வர்றா நீ என்ன சம்பளம் பண்ணோன்னு கேட்டு ஆமா அட்வான்ஸ் 5000 நான் வாங்கிட்டேன் ஓஹோ இவன் அட்வான்ஸ் 5000 வாங்கிட்டான் அதனால பின்னாடி படுத்துக்கோ ஆமா அவ பாக்க வந்தவங்க அவங்களால சும்மா வெயில காஞ்சிட்டு போட்டோம் இவன் வெயில இப்போ சரிதான் சரி அண்ணே இவங்கள தப்பு பேசுறேன் ஆமாண்ணே போனா போகட்டும் அண்ணா நீங்களால யார் அண்ணே நாங்கல்லம்மா ஆட்டுக்காரு வாயால முட்டு நேரத்துக்கு எந்த குட்டையில ஆட்ட விட்டுங்க வந்துக்கிறேன் ஆட்டம் இல்லடா நாடகக்கார் ஓ நீங்களா ஆமா நான் கூட பாத்துக்கிறேன் டாடா சுமார் கார் பாத்துருக்கேன் ஆமா மாருதி கார் பாத்துருக்கேன் இந்த கார் இன்னும் பாக்கலண்ணே மேல ஓடுதா கீழே ஓடுதா ஏய் நாடக வித்துவான் எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன நான் பார்த்தேன் செல்லல ஒரு மேல கட்டிக்கிட்டு ஜோல்னா பை மாட்டிக்கிட்டு ஒரு ஒத்த போட்டு இட்டுக்கிட்டு அவர் வருவாரு என்ன சொல்லிட்டு வர என்ன சொல்லுவாரு நல்ல காலம் பிறகுது தாயே என்ன இது வித்துவான் ஏய் அப்படி கிடையாது சரி கலை கூத்தாடி ஓ நீங்களா ஆமா கலல் கூத்தாடியா கலல் இல்ல சரி தெரு கூத்தாடி நீங்க ஆமா ஓ எங்க 2 ரைட் போட்டு கொடுக்குறாங்களோ ஆமா கேன புண்டிங்க அந்த ஆட்ட அடிப்பட்டு போறங்க கேன புண்டிங்கடா சரி சரி இருக்கட்டும் துட்டு குட்டா சரி சரி 2 லைட்டா போட்டா போதும் தாரோட கிட்ட முள்ளா கிட்ட சரி ஆனா கரகாட்டக்காரு யாரு நாட்டியலுக்கு மட்டும் ஸ்டேஜ் உண்டு ஆமாண்ணே எங்களுக்கு எவத்த விட்டாலும் ஆடுவோம் ஓஹோ ஆமா சரி தெரு கூத்தாடி நீங்க ஆமா அண்ணே தெரு கூத்தாடின்னு சொல்றீங்க ஆமா நீங்க நாடகக்காரர் எத்தனை பேர் அண்ணே நாங்க 16 பேர் 16 பேர் ஆமா 16 பேர்ல நீங்க என்ன நாடகம் நடிச்சீங்க என்ன எந்த கடையில விட்டாலும் நடிப்போம் ஓ எந்த கடையில விட்டாலும் ஆடுங்க நடிப்போம் மீயலமா ஆமா சத்தியமா ஒப்பானா இந்த மத்த கடையில ஒரு ஆடுறியா ஏய் அப்படி கிடையாது எந்த கலையில் ராமாயணம் இருக்குது சரி மகாபாரதம் இருக்குது சரி சிவபுராணம் இருக்கு சரி கந்தபுராணம் இருக்கு அப்படி எந்த கலையில விட்டாலும் நடிப்போம் ஓ நாடகத்துல எந்த நாடகம் விட்டாலும் நடிப்போம் நீ நடிப்பீங்க ஆமா அண்ணே நான் கேக்குற நாடகத்துல சரி நீங்க நடிக்கிறோம் கண்டிப்பா அண்ணே ரட்டகாலி நாடகம் தெரியுமா நான் கொப்தா கறி கேள்விப்பட்டுக்கிறேன் ஆட்டோ கறி அப்பா இன்னைக்கு ஆசைப்பட்டா அவனை ஏன செக்கல் விட்டுவாங்க இது வரைக்கும் தெரியாது அண்ணே நீங்க ராமாயணத்துல நடிக்குங்க கந்த புராணம் சிவபுராணம் எல்லாமே நடிக்குங்க அண்ணே நான் கேட்கிற நாடகத்துல பளிச்சுன்னு ஒரு நாடகம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும் ஆமா ஆடுங்களா சொல்லுப்பா மெய்யாவா இந்த ஆறுவல்லியா சூறவல்லின்றாங்களா அது என்ன பேரு பொம்பளைங்க 7 பொம்பளைங்க வராங்க அதே போதுமா அது ஒண்ணு போதுமா போடு ஆறுவல்லி சூறவல்லி ஆடணும் அது ஆடணும் அப்படியே சுறுசுறுப்பா இருக்கணும் இருக்கிறவங்க யாரும் போக கூடாது அப்படியா போடுங்க ஏய் அட அட புகழோ நல்லோ
அண்ணே போதுமா வாத்தியார் எங்க இருக்கிறாரு நாடகம் முடிஞ்சிட்டு நான் காசு கொண்டா ராஜா அட்வான்ஸ் கொண்டா எனக்கு வாத்தியார் யார் தெரியுமா யாரு அதான் பழல் காரணம் ஊர் நாட்டாமியா அவர் தான் நாட்டம் போல வாப்பா ஊர் கவுண்டரே நாடகம் முடிச்சா சூப்பரா இருக்குது கண்ணே சூப்பர் நாடகம் அட்வான்ஸ் கொடு அட்வான்ஸா ஆ. அண்ணே ஆ. சத்தியமா ஆ, இப்ப நாடகம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது எங்க பாட்டி குளியல் கொண்டு போய் விடுறேன் உங்க பாட்டிக்குள்ள நாங்க அறத்தா இன்னி என் பாட்டி செத்துட்டா ஏய் கேட்டுக்கிட்டியா இவங்க பாட்டி எப்ப சாவறது அங்க நம்ம எப்ப நாடகம் நடிக்கிறது ஏடா எப்படா உங்க பாட்டி மண்டை போட்டு எப்படா வர்றது அது சரி இன்னி எப்பன்னு விட்டுக்கோ எடு ஒரு 10,000 அட்வான்ஸ் நான் காலையில் கொடுத்துறேன் எவ்வளவு வேணும்னாலும் அதான முடியாது அப்போ கழிச்சேன்னப்பா ஏய் இப்ப ஏறா கட்டி கொடுக்கண்டா அதுக்கும் ஆளுக்குது சரி குடுப்பியோ இல்லையா அண்ணே அதனால போனால் போகட்டும் போகட்டும். நான் தலையில ஒரு ஏட்டு ஏட்டு. அதுக்குள்ள ஒரு கோட்டு கோட்டு. போட்டு வந்திருக்கிறேன் போட்டு வந்திருக்கிறியா? நான் யாரு என்னோட யாருடா பேரு? நாயே? ஏய், ஏய். யாருங்க ஐயா யாருங்க ஐயா ஆமா. அப்படின்னு விளக்கம் ஆகட்டும். ஐயா. ஓகே. யார் மச்சான் கட்டி எத்தனை தீரமாக சவாயனை கட்டிய கரவு யாரமாக கண்ணத்தில கையெழுத்தி கண்ணத்தில கையெழுத்தி கண்ட பிஞ்சால இந்த சபையை அலங்காரம் செய்யக்கூடிய அகடத்துக்கு விகடம் பேசக்கூடிய நானா அகட விகட லாயர் பப்பவன் ஓ ஆயில பப்புன்னு ஏய் ஆயிலன்றா ராயல் கோமாளி ஓ ராயல் பப்புன்னு ஆமா நீ பப்புன்னு சொல்லிட்டேனே
உங்களுக்கு ஏரிக்கு போற ராஸ்கோலுங்க என்ன பண்றது ஆ? இந்த ஜொரத்துல ஆட்ட அடிச்சுட்டு தான் முடிக்கும் ஆஹா. இருந்தாலும் நான் இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் என்ன? இந்த கிராமத்து மக்கள் எதற்காக எதுக்கு நாடு விட்டுருக்காங்க இருக்கிறாரு ஆ. இந்த கிராமத்து மக்கள் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள்? கிராமத்து மக்கள் நம்பலாம் நம்மதான் இந்த நாடகக்கார் எங்க வந்திருக்கிறாங்க இன்னைக்கு நடத்தக்கூடிய நாடகம் என்ன? ஆசிரியர் யாரு 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 அப்படின்னு ஒவ்வொன்றும் வாத்தியார் சொல்லுவா. ஆகட்டும். அடுத்தபடி வந்து சந்திக்கிறோம். ஆகட்டும்பா பாதுகாப்பு என்னும் பக்குவம் இருக்கின்ற மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முதல் கணக்கு வணக்கம். அதாவது தருமபுரி மாவட்டம் ஊத்தங்கரம் கிராமம் சேலூர் கிராமத்தில் நமக்கெல்லாம் ஆற்றல் அடைத்தல் காற்றல் இந்த மூன்றுக்கும் திருமூர்த்தியாக விளங்க வரக்கூடிய 108 அவதாரத்தில் ஓர் அவதாரம் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமாள் அப்பனுக்கு 48 நாள் எப்படின்னா குறும்பலுக்கு விழா என்று சொல்லக்கூடிய விழாக்கள் முடித்து இன்றோடு மண்டல பூசை நிறைவடைய போகிறது ஐயன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் அப்பனுக்கு. அதே போல திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா நெல்லிவாசல் நாடு மதுரா சேம்பர கிராமத்தில் ஸ்ரீ ஜெய்வீர விலங்கு நாட்சம நாடக சபா குழுவினர் நம்மளுடைய நாடக வித்வானாக திகழ்ந்து வரக்கூடிய விஜயரங்க நாடக ஆசிரியர் அவரால் பயிற்சி பெற்று அதே இந்த தருமபுரி மாவட்டம் பாபரெட்டிப்பட்டி வட்டம் அடுத்த சேலூர் கிராமத்தில் இங்க இருக்கின்ற ஊர் பொதுமக்கள் அம்மையப்பன் என்று சொல்லக்கூடிய மாதா பிதா குருதெய்வம் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபா சபையில் நான் பேசுவதும் ஆடுவதும் 2 கண்கள், இங்க உட்கார்ந்து பார்ப்பது 2000 கண்கள். அதனால இங்க இருக்கிற மாதா பிதா குருதெய்வம் எல்லாம் அங்கிருந்து திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்களே என்ன நாடகம் நடத்த போறார்கள் என்று சொல்லி இரு செவி கொடுத்து காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ராமாயண கதையா இருக்குமா, மகாபாரத கதையா இருக்குமா, இல்ல கண்டபுராண கதையா இருக்குமா, இல்ல சிவபுராண கதையா இருக்குமா, இல்ல சத்தியபுராண கதையா இருக்குமா என்று சொல்லி மாதா பிதா குருதெய்வம் எல்லாம் இரு செவி கொடுத்து காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால அப்படி இருக்கின்ற போது 48 நாள் விரதம் இருந்து கோவில்லா வாழும் குறையில்லா செல்லும் பெற்று இந்த கிராமமும் செழித்தோங்கி வாழ வேண்டும். மச்ச நாடு போல மச்ச நாடுக்கு எப்பயுமே குறை கிடையாது. மற்ற தேசம் என்றால் விளையாட பருவம், அந்த விளையாட பருவத்தில் இருக்கிறது மச்சா எந்த குறையும் கிடையாது. அதே போல சீரும் சிறப்பும் பேரும் பெருமையாக வாழ வேண்டும் என்று ஐயனா இருக்கின்ற எல்லைக்குள் என்னை போலவும் கண்ணுக்குள் நம்மை போலவும் இந்த உலகத்தை காப்பதற்காக அமர்ந்து கொண்டு இருக்கிறார் இஷ்டக்குள்ள தெய்வமா இருக்கின்ற பெருமாளப்பனுக்கு கும்பாபிஷேகம் செய்து கொடுமிழுக்கு விழா முடிந்து இன்றைக்கு 48 நாள் விரதம். அப்படி இருக்கின்ற போது 48 நாள் இருந்த என்ன இல்ல 21 நாள் இருந்த என்ன அது போல இருக்கின்ற ஒரு பழமொழியான இருக்கிறது. உலகம் என்றால் என்ன, தாய் தந்தை என்றால் என்ன? உலகம் என்றால்னா தாய் தகப்பனை சுத்தனதா இந்த உலகத்தையே சுத்தனமா. ஆமா, ஞானப்பழம் வேணும் என்றால் விநாயகர் பெருமானும் முருகன் பெருமானை கூப்பிட்டு உமா பார்வதி இருக்கிற உமா பார்வதியும் சிவபெருமானை கேட்டார்கள். அப்பா நீங்கள் நாரத சுற்றினால் உலகம் என்றால் என்ன, தாய் தந்தை என்ற என்ன, யார் இந்த உலகத்தை முதல் சுத்திவர்களோ அவருக்கு ஞான பழத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள். அப்போது முருக பெருமான் எடுத்தார், மயிலை எடுத்தார், மயில் மேல் அமர்ந்து கொண்டு உலகத்தையே சுத்தி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். அப்போது பக்கத்தில் இருக்கின்ற விநாயக மூர்த்தி தான் கேட்டார் தன்னோட தகுப்பனியை கேட்கின்ற போது உலகம் என்றால் என்ன, தாய் தந்தை என்ற என்ன அப்படி கேட்கும் போது உலகமே தான் நான் தாய் தந்தை, நான் உலகத்தை சுத்தி வரதை விட உன்னை சுத்தினா இதேதான் உலகம் அப்படின்னு உமா பார்வதியும் சிவபெருமான சுத்தி வந்தார், ஞான பழத்தை பெற்றுக்கொண்டார் விநாயக பெருமான். முருகன் சுத்தி கொண்டே இருக்கிறார். அதே போல 48 நாள் விரதம் இருப்பதை விட 2 வேளைகள் பூஜை செய்து 21 நாள் அதை ஒன்றாக சேர்த்தினால் 42 நாள். ஆமா, 48 ஒரு மண்டலம் முடிந்து விட்டது. அப்படி முடித்து விட்டு இந்த கிராமம் எல்லாம் செலுத்துவோடு இருக்க வேண்டும் சொல்லி நாடகம் விட்டு இருக்கிறார்கள். என்ன நாடகம் இருக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இதிகாசம் என்பது எத்தனை? 2. ஒன்னு மகாபாரதம், ஒன்னு ராமாயணம். ஆமா, ராமாயணத்தில் ஒரு பாகமா விளங்குகின்ற இன்னும் பாலகாண்டம் சொல்வார்கள். பாலகாண்டம் விளங்குகின்ற பாலகாண்டம் இன்னும் தாடக சம்பாரம் என்னும் ஸ்ரீ ராமர் சீதாதேவி கல்யாணம் திருக்கல்யாணம். ஆமா, இது நாடகத்திலே மிக சிறப்பான நாடகம். தாடக சம்பாரம் என்னும் ஸ்ரீ ராமருக்கும் சீதையம்மனுக்கும் திருக்கல்யாணம். அப்படி இருக்கின்ற போது உலகத்தில் பார்த்தா தேவர்களுக்கெல்லாம் 2 மனைவி தான்.
எத்தனை? 2 இருக்கும். ஆமா 3 இருக்கும். தேவர்களுக்கு எனக்கு அறிந்தது வரைக்கும் மாருதி என்று சொல்லத்தக்கன ஆஞ்சனா பெருமான் மனதான் கொண்டாடி இருக்கிறான்னு தெரியல. தெரியல. ஆமா. இந்த புராணத்தில் பார்த்தா மற்ற உள்ள தேவருக்கெல்லாம் 2 மனைவி இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது இந்த ராமன் பிறந்த ஸ்ரீ ராமன் தன்னோட தந்தையா இருக்கின்ற தசரதருக்கு 63 மனைவிகள். 63 மனைவி ஒரே ஒரு ஆளுக்கு தசரதருக்கு 63 மனைவிகள். அப்படி இருக்கின்ற போது 63 மனைவி இருக்கிறாங்களே, அப்படி ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எப்படி பண்ணிப்பாங்க? அது எப்படின்னு தெரியலையே. அப்படியா? 63 மனைவி இருக்கிறார்கள் என்றால் ஆமா, முன் காலத்திலே பரசுராமனுக்கும் கார்த்திகை வீர அர்ஜுனனுக்கும் சண்டை. பரசுராமருக்கும் கார்த்திகை வீர அர்ஜுனனுக்கும் சண்டை. ஆமா, பரசுராமன் தந்தையா இருக்கின்ற ஜம்தகினி முனியே தன்னோட தந்தையாரே யாரு தம்தகினி சிறுத்தை கொண்டு விட்டான், அறுத்து விட்டான் காமத்தின் பசுவுக்காக. அறுத்து விட்ட உடனே அப்போது ரேணுகம்மாள் தம்தகினோட மனைவி ரேணுகை. அந்த ரேணுகம்மான் என்னுடைய கணவர் இறந்து போய்விட்டாரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா 21 தரம் தன்னுடைய வயிற்று மேல் குத்தி அளந்தார். அப்ப வருகின்ற போது கணவன் எல்லாம் இந்த உலகத்துல மனைவி வாழ்வது. ஆமா, கணவன் இறந்த பிறகு மனைவிக்கு என்ன வேலை? ஒன்றும் கிடையாது. என் கணவன் இறந்து விட்டாரே அப்படி சொல்லி 21 தரமானது வயிற்று மேல் குத்தி குத்தி அளந்தார். அப்ப பரசுராமன் வந்தார். இவ அழுவதை பார்த்தான். அம்மா ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்கும் போது, நான் பிள்ளை இருக்கின்ற போது ஏன் அழுகிறா அப்படி கேட்கின்ற போது, கார்த்திகை வீர அர்ஜுனன் உன்னோட தந்தையா இருக்கின்ற ஜம்தகினி சிரசை கொண்டு விட்டான். அதனால என் கணவன் இறந்து விட்டார் சொல்லி வயிற்று மேல 21 தரமாக குத்தி அழுந்து கொண்டிருக்கிறேன் அப்படி சொல்லும் போது, அப்ப பரசுராமர் சபதம் விட்டார். அடியே வாடா கார்த்திகை வீர அர்ஜுனனே, என்னோட தந்தையா இருக்கின்ற ஜம்தகினி முனியை சிரசை கொண்டு விட்டல்லவா, 21 தலைமுறை ஒரு கருவறைக்கு போனால் என்னோட பேர் பரசுராமனே கிடையாது என்று சொல்லி சபதம் போடுறார். ஆமா, 21 தலைமுறை. நம்ம ஒரு தலைமுறை கூட தரமில்லை. 21 தலைமுறை உன்னை குலத்தை அறுக்காவிட்டால் என் பேர் பரசுராமனே கிடையாது அப்படின்னு சபதம் கொண்டார். கூறும்போது அப்போது அந்த குலத்தில் வந்தவர் தசரத சக்கரவர்த்தி அயோத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிறார். அந்த குலத்தை அழிக்க வேண்டும் என்று பரசுராமன் பரசு எடுத்துக்கொண்டு எங்க போறாரு? அயோத்தி மாநகரம் போறாரு. ஆமா, அந்த போகின்ற போது அவருக்கு ஒரு சாபமானது பரசுராமனுக்கு. யாராவது முதல் தரமாக அவர் கையில் கங்கணமானது கட்டிவிட்டால் முதல் கங்கணத்தை பார்த்தாவே அவர் கொல்றது கிடையாது. ஆமா, அப்படி இருக்கின்ற போது பார்த்தால் அன்னைக்குதான் ஒரு நாட்டுல அவருக்கு இல்லாத சொத்தே கிடையாது. அயோத்தி என்றால் சாதாரண இடம் கிடையாது. ஆமா, எத்தனை பொன் பொருள், ரொக்க ரோஜனம், பட்சி மாளிகை, பண்டு ஏன சேனை அனைத்தும் இருக்கிறது. இல்லாத செல்வமே கிடையாது, அத்தனையும் இருக்கிறது. இருக்கின்ற போது பார்த்தான் இன்றைக்கு தசரனை அடிக்காது விட்டால் என் பேர் பரசுராம் கிடையாது. அப்படி போகின்ற போது பார்த்தால் முதல் கங்கணம் ஒரு கன்னி பெண்ணை கொண்டு வந்து அவருக்கு திருமணம். தசரத மகாராஜனுக்கு. அதனாலதான் இன்று பார்த்தா எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் கங்கணம், இந்த கலியுகத்துல கங்கணம் கட்டுறது. ஆமா, இது கங்கணம்னா ஒரு பாதுகாப்பு மாதிரி. அதே போல 60,003 மனைவி. ஆமா, இப்படி வந்து அன்னைக்கு போகும்போது பரசுராமன் கொல்வது வருது. புது கங்கணம் ஒரு பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறது. சரி, அதே போல கட்டிதான் அவருக்கு அத்தனை மனைவி. அப்படி இருக்கின்ற போது இதை போல என் தந்தையா இருக்கின்ற தசரதர் இருந்து பாத்தியா, அத்தனை போல எனக்கு மனைவி இருக்கக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும். இருக்கின்ற கலியுகத்துக்கு என்னை போல இருக்கின்ற மக்கள் தெரிய வேண்டும் என்று ஸ்ரீ ராமச்சந்திரன் ஒருவருக்கு ஒருத்தி மட்டும்தான், மாற்றான மனைவி பார்ப்பதே கிடையாது. அப்படி பிறந்திருக்கிறார் தசரதர். யாரு? ராமர். ஸ்ரீராமர் தசரத வயத்தில் பிறந்திருக்கிறார். அப்படியாப்பட்ட புண்ணிய கதையா இருக்கின்ற இன்னும் தாடக சம்பாரம் சீதா கல்யாணம் இந்த நாடகத்தை முதலாக எந்த தொழில் செய்தாலும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணுமா? எப்படி என்றால் சிவபெருமானுடைய மூர்த்த குமரன் என்று சொல்லக்கூடிய விநாயகமூர்த்தி எந்த தொழில் செய்தாலும் பிள்ளையார் சொல்லி போடணும். தொடங்கினால் அது வெற்றி நடக்கும். அப்படியா? அதனால அப்படி இருந்தால் உலகத்தில எல்லாம் படியளக்கக்கூடிய 2011 நேசரம் எடுத்த பரமக்கடவுளுடைய மூர்த்த குமரன் என்று சொல்லக்கூடிய விநாயகமூர்த்தி வர வேண்டும். விநாயகமூர்த்தி வந்தார். அவருக்கு ஒரு நாள்
கிடையாது. 48 நாள் அபிஷேக ஆராதனை சிறப்பு வழிபாடு செய்து அலங்கார மேல அமர்ந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது யார் வர வேண்டும்? இரண்டாவது யார் வர வேண்டும் என்றால் சத்தியலோகத்தை ராஜ்ய பரிபாலம் செய்து வரக்கூடிய ஐயன் என்று சொல்லக்கூடிய 4 முகமுடைத்த பிரம்மதேவனுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய அம்மை கலைவாணி வர வேண்டும். கலைவாணிக்கும் அந்த அம்மனுக்கும் துதிப்பாடி அலங்கார மேடையில் வைத்து அது ஒரு புறம் அமர்ந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக யார் வர வேண்டும் என்றால் எள்ளுக்கள் எண்ணெய் போலவும் கண்ணுக்கு இமை போலவும் பாலுக்கள் எண்ணெய் போலவும் அமர்ந்திருக்கக்கூடிய எம்பெருமான் என்று சொல்லக்கூடிய பெருமாள் அப்பன் வர வேண்டும். அவருக்கும் அவருக்குதான் 48 நாள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து கொடமுழுக்கு விழா நிறைவு நாள் விழா நடந்து கொண்டிருக்கிறது. அவருக்கும் சிறப்பு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மேலே அதுக்கு அடுத்தது இந்த நாடகத்தையெல்லாம் அலங்காரம் ஏற்றம் செய்யக்கூடிய அகட விகட ராயல் பப்புனு ஜோக்கர் இப்படி சொல்லக்கூடிய சொல்ல போனா காமெடி நடிகை சொல்லக்கூடிய பப்புனு வந்துட்டாரு. அவரு வந்து விட்டார். அப்படி இருந்தால் அத்தனை பேர்கள் வந்த பிறகு இப்போது முதல்ல கதாநாயக விளங்குகின்ற அயோத்திய திகதோட ராஜ்ய பரிபாலம் செய்து வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி சபைக்கு வருவார். அவரால் இந்த கதையை தெரிந்து கொள்ள சபைக்கு வந்தனா
ஐயோ ஐயப்பா அப்பா கன்னிசாமியா குருசாமியா இதா பெஞ்சமே குச்சாமியா எப்படினாலும் ஒரு 32 படி ஏத்துக்குமா படியா வள்ளமாக்குமா எல்லா இடத்துலயும் பாத்துக்கிறேன் சாமி சாமி சரணம் அது இது மாதிரியா என்ன மாதிரி இது காலம் மாறுதில்ல ஓஹோ கம்ப்யூட்டர் காலம் மாத்திரப்பா மாத்திரப்பாவா சாமி விட்டு சாமி சரணம் சாமி சாமி சரணம் சாமி எங்க போகுது சாமி இளவுக்கு போகுது ஏய் கும்பாபிஷேகம் முடிச்சு சரி
ஏன் சாமி? 40 இருந்தாலும் நீ சொல்றது கரெக்ட் தான், தப்பு கிடையாது. எல்லாத்துக்குமே இந்த வேஸ்ட் யூஸ் பண்றான் போ. எல்லாத்தெல்லாம் போட்டு அடிக்குது. கையும் தின்னுக்கிறான், சாராயம் குடிச்சுக்கிறான், தெத்துல கட்டிட்டு இருக்கிறான். ஆமா இப்ப சொல்லிச்சே கல்லும் சாராயமா சாமிக்கு பாடல கடையிலும் கட்டிக்கிட்டு இருக்கிறான், சரி கறி கடையிலும் கட்டிக்கிட்டு இருக்கிறான், குண்டும் புளியும் கட்டிக்கிட்டு இருக்கிறான். போதகானுக்கு வெளிச்சம் கோயிலுக்கு போகும்போது அது மாதிரி சாமி சார் சாமி எங்க போகுது? சாமி சபரிமலைக்கு போகுது. சபரிமலைக்கு போகுது. ஆமா சாமி. பயம் பயம் எங்களுக்கால சாமி. யாரோ பக்தி பயம். ஆ. சரி இந்த மாலை எங்க இருந்து ஓ போட்டு வந்த? சாமி சரணம். ஆ, சாமி இது எதுக்காக எங்க போட்டு வந்த? எங்க போட்டுட்டு வந்த? இது சபரிமலைக்கு போட்டுட்டு போகுது. சபரிமலை போட்டு போற? ஆமா. எங்க போட்ட? ஓ இது தீர்த்தமலையில போட்டேன். தீர்த்தமல்லியா? ஆ. ஓ கடையில் வாங்கி போட்டியா? ஏன் என் காசு கொடுத்து வாங்கணும்? ஆ? என் காசு கொடுத்து ஏன் வாங்கணும்? ஏன்? நேரா போவேன், ஆ. கடகடான்னு போவேன். போவ. தீர்த்தமலை அடிவாரத்துல பார்த்த உடனே ஆ. வேலிகர் தாமல்ல தொங்கிட்டு இருக்கும். யப்பா. அப்படியே கடான்னு எடுத்து மாட்டிக்கிட்டு அப்படியே வருவோம். எனக்கு இது உள்ளா தெரியலப்பா. அடுத்த வச்சு நானும் ஃபாலோ பண்ணிட்டு விடு. சரி சரி. என்னது மூட்டை இது? ஓ இருமுடி. பேரு முடியலையா? இருமுடி பக்தா. ஓ முன்னகர்தா? ஓ பின்னாடி ஒரு முட்டை, முன்னாடி ஒரு மூட்டை, முன்னாடி முட்டை, அதனால இரு முடி. இருமுடி. ஆஹா. முன்முடியில் என்னது? ஓ என்ன இருக்குதுன்னு கேக்குறேன். ஆமா. இதுல முட்டை பிரியாணி, பின்னாடி ஆட்டு பிரியாணி. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆ, சைவமா தான் போயிருக்காங்க சபரிமலைக்கு. சபரிமலைக்கு. இப்ப முன்னாடி முட்டை பிரியாணி, சரி. பின்னாடி ஆட்டு பிரியாணி கட்டி போறிய. சரி. எப்படி இது மகத்துவம்? ஓஹோ இது எப்படின்னு கேக்குறேன். ஆமா. நல்லா முட்டை எடுத்து ஆ. நல்லா வேக வைத்து ஆ. போட்ட ஒரு பக்கமா வச்சுட்டு ஆ. அந்த உள்ள இருக்கிற கருவை சாப்பிட்டா ஆ. தீட்டு கிடையாது பக்தா. முட்டையோடு சாப்பிட்டா அது ஐயாப்பனுக்கு தோட்டல குத்திக்கும். பின்னாடி இருக்கிற ஆட்டு பிரியாணி. ஓ இதெல்லாம் தீட்டுன்னு சொல்றேன். ஆமா. ஆட்டுக்கறி எடுத்து ஆ. நல்லா வேக வச்சு ரசம் எடுத்து தண்ணியா வச்சுட்டு ஆ. கறியா சாப்பிட்டா ஆ. தீட்டு கிடையாது பக்தா. அப்படியா? போட்டு தீட்டுக்குள்ள எது போடுது? ரசத்துல போயிடுது. இதுக்குள்ள தெரியலப்பா நம்மளுக்கு கூட. இதுக்குள்ள தெரியல ஆமா எனக்கு. சாமி. சரி. ஆஹா. சபரிமலைக்கு போறாங்களே. போறீங்களே. எந்த எதுல போறாங்க? எல்லாம் நடைபயணமா போறாங்க. ஓஹோ. டிராவல்ஸ்ல போறாங்க. சரி. பஸ்ல போறாங்க. ஆஹா. நீங்க எதுல போறீங்க? நான் ராவுல போறேன். ராவுலியா? ஏ பதில போறதுல சாமி. நான் ட்ரெயின் ஏறி ஆ. நைட்ல தான் போகுது. ஓ நைட் ட்ரெயின்ல தான் போறீங்க. ஆமா. பகல்ல சரி. போறதில்ல. எந்த ட்ரெயின்ல போறீங்க? பிருந்தாவன் எக்ஸ்பிரஸா ஆஹா. இல்ல சேரன் எக்ஸ்பிரஸா? சரி. இந்த பக்கம் என்னது ஏற்காடு எக்ஸ்பிரஸா? ஆஹா. என்ன அந்த வண்டி என்ன பேரு? ஓ இதா ஆமா. உனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நான் வச்சுக்கிட்டு இருக்கிறது தனியா அதுக்கு பேர் எழுதி வச்சிட்டு இருக்கிறேன். நீலகிரி எக்ஸ்பிரஸா? ஆ. நீலகிரி அது கிடையாது. ஆ. நம்ம பேரே தனியா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸா? அதுவும் கிடையாது. ஆ. நான் பேர் தனியா வச்சிட்டு இருக்கேன். என்ன பேரு? திட்டு ட்ரெயின். கவர்மெண்ட்ல விட்டுறாங்க சார். ஆமா. கவர்மெண்ட்ல புதுசா விட்டுறாங்க 2026ல. கேள்விப்படலப்பா. நான் டிக்கெட் எடுக்காம போறதுனால ஓஹோ. ட்ரெயினுக்கு பேர் மாத்திட்டாங்க. வாத்தியார் சொன்ன மாதிரியே 32வது வருஷம் 34வது படி படி 32வது படி சரி தொடர்ந்து போகுது இல்லையா? அதனால 32 வருஷமா போறதுனால சரி. அது திருட்டு ட்ரெயின் பேர் வச்சிட்டாங்க. பேர் வச்சிட்டாங்க. சரி திருட்டு ட்ரெயின் ஏறி போறாங்க. ஆமா. டிக்கெட் வாங்கல. டிடிஆர் வராரு. என்ன பண்ணுவேன்? நான் பாத்ரூம்ல போய் ஒளிச்சுக்குனே. பாத்ரூம் ஒழிச்சுக்குவேன். சரி பாத்ரூம் போனா எப்படியும் வருவான். சரி. அவனோட டிக்கெட் செக் பண்ணிட்டு போயிட்டு டிடிஆர் அங்கேயே உட்கார்ந்துக்கிறாரு. ஓ ஒரு நாள் 2 நாள் ஆகணும் பக்கம் போக கூடாது அவன. அங்கே இருக்கிறார். அங்கே இருக்கிற என்ன செய்வ? ஓ நான் என்ன பண்ணுவேன்? பாத்ரூம்லயே உட்கார்ந்துருவேன். பாத்ரூம்ல பசி எடுத்தா என்ன பண்ணுவ? ஓ இன்னத்தி பஸ் எடுத்த என்ன ஆமா. தமிழ்நாட்டுக்காரன், ஆ. ஆந்திராக்காரன், ஆ. கேரளாக்காரன், ஆ. எல்லாம் கர்நாடகாக்காரன், ஆ. எல்லாம் ஃபுல்லா பேண்ட் வச்சிருப்பா. ஆ. இந்த சாமி வாரி வாரி ஃபுல்லா கட்டிடும். இது பீத்தின் சாய் மாட்டங்குது. அதுக்குள்ள இந்த தர பீத்தின்னு சாமி. வீட்டுல சொல்லுவாங்களா இதுதான் எப்படி நல்ல நல்ல சாமியா பீத்தின் சாய் கரெக்ட். அப்படி நீ ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற. சரி. நான் நேரா எங்க போறேன் தெரியுமா? சரி. ஆ. இப்படிதான் விரதம் இருந்து போதே சபரிமலைக்கு. சரி. பாத்ரூம் இருக்கிற பியெல்லாம் சாப்பிட்டு பாரு. உருப்படியா சபரிமலைக்கு போனியா? ஓ 18 படி ஏறி போய் வந்தியா? ஏன்டா வாப்பா நான் படி ஏறி போனோம்? ஏன்? நேரா இங்க இருந்து போவேன். சரி. காய் வேஸ்ட விரிச்சு கீழே போட்டுறோம் படிக்கல. இங்க இருந்து நேரா புள்ள போவோம் ஜனம் போறோம். ஆமா. இங்க இருக்கிற சாமி பூரா மேல ஏறி போவோம். ஆப்பிள் போறது. சரி. எல்லாம் போன உடனே அங்க 5 10 100 50 போடும். அது புள்ள போட்ட உடனே அங்க என்ன பண்ணுவேன்? சுருட்டி எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவேன். ஏய், இங்க வேஸ்ட் விரிச்சு போடுற மக்களால போடுறாங்க. நீ எப்படி இருப்ப? ஓ நான் எப்படி அததான் முக்கியம். அப்பா ஐயாப்பா ஒரு காலை மறைச்சுக்கிட்டு ஒரு கைய மறைச்சுக்கிட்டு 2 கட்டு எப்பா ஐயாப்பா ஐயப்பா ஐயப்பா அப்படின்னு சொன்ன உடனே பாவத்தை பார்த்துட்டு போடுறாங்க. நேரா தூக்கிட்டு எங்க போவேன்? அந்த நேரா வீட்டுக்கு போக மாட்டேன். ஒயின் ஷாப்புக்கு பாதி காசு, கூத்தாருக்கு பாதி காசு.
சரி இருக்கிற காசை கூட்டியா கொடுக்குறேன் மீதி ஒன் ஷாப்ல கொடுக்குறேன் உங்க குடும்பத்தெல்லாம் எப்படி பாப்ப ஓ நீ எப்படி பாக்கணும்னு கேக்குறேன் நேரா இங்க இருந்து போவேன் இது போதல போன உடனே அங்க எங்க வீட்டுக்காரி வீட்டான நடமாடிட்டு போவா நல்லா பாத்துரும் போயிடும் அப்படி கிடையாது இருந்தாலும் பாத்துட்டு போயிடுவேன் ஆமா சரி அவங்க நீ விரதம் இருக்கிறது கம்மி குடும்பமே மொத்தமா விரதமா இருக்கிறாங்க அப்போ என்ன அவங்களுக்கு ஓ இல்ல இதுக்கெல்லாம் எப்படின்னு கேக்குறேன் இதெல்லாம் ஒரே விரதமாக யாரு கேவலப்படுத்தல ஐயப்பனை கேவலப்படுத்த கிடையாது இப்ப இருக்கிறவங்க என்ன பண்றாங்க மாலையை போட்டுக்கிறாங்க ஆணிச்ச போட்டுக்கிட்டு சாமி எனக்கு ஒரு டவுட் எப்படி மாலை போட்டு சாரம் குடிக்கலாமா சாமி சரணம் எல்லாம் இப்ப இருக்கிறவங்க என்ன கேட்கலாம் இல்ல குடிக்க கூடாது ஆமா சரி பீடி பிடிக்கலாமா அதுவும் பிடிக்க கூடாது சரி பீடி பழைய ஓல்ட் மாடல் சிகரெட் பிடிக்கலாமா அதுவும் பிடிக்க கூடாது முடியாது கல்லு குடிக்கலாமா அதுவும் குடிக்க கூடாது ஆன்ஸ் போடலாமா அதுதானே இப்ப நடக்குது நிறைய எப்படி நேரம் என்ன பண்றாங்க பக்கத்துல யாருக்கான சுத்தி மத்தி பாப்பாங்க ஆள் இல்லைன்னா பாக்கெட்டுக்குள்ளேயே கையில் கொட்டிட்டு இந்த மாலைக்குள்ளேயே இப்படி பிடிச்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இப்படி சாமி ஐயப்பா அப்படி நிமிட்டிட்டு சுத்தி மத்தி பாப்பாங்க இப்படி உதருவாங்க ஆள் இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இது யாரு ஐயப்பனை கேவலப்படுத்த யாரும் இது போல செய்யக்கூடாது ஒரு மனிதன் இடத்தில் பல தவறுகள் கத்துக்கொண்டு இருப்பான் சாராயம் குடிப்பான் கல்லு குடிப்பான் வீடு குடிப்பான் பிராது குடிப்பான் அந்த குடும்பத்தை நல்வழி காட்ட மாட்டான் தாய் தாப்புன்னு அடிப்பான் அண்ணன் தம்பி உதைப்பான் அக்காவை தங்கை அடிப்பான் அதனால அது போல இருக்கக்கூடாது ஒரு கோவிலுக்கு போறோம்னா 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போறோம்னா ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் அப்படியே காலாக ஒரு பழக்கத்தை விடணும் அடுத்த ஆண்டு போறோமா அப்போ ஒரு பழக்கத்தை விடணும் இப்படியே போயிட்டு நல்ல புத்தி நல்ல அருமையோட இந்த குடும்பத்தை வழி நடத்த வேண்டும் விரதம் இருந்து இது என்ன பண்ணுது 48 நாள் இவன் ஆஞ்சு போட்டு பீடி பிடிச்சிட்டு சிகரெட் குடிச்சிட்டு விரதம் இல்லாம இருப்பான் உன் குடும்பத்துல இருக்கிறாங்க பாத்தியா அவன் பொண்டாட்டியோ அம்மா தாய் தப்பு அத்தனை பேர்களும் 48 பையன் விரதமா இருக்கிறாங்க மால் போட்டுக்கான்னு சொல்லி எல்லாம் பயபக்தியோடு இருப்பாங்க அந்த பரநாள் தான் நீ ஐயப்ப மலைக்கு போய் சேர்ற ஆமா உங்க விரதம் கிடையாது அது பல நாள் இங்க ஐயப்ப மலைக்கு சேர்ந்து ஐயப்பனிடத்தில் வரப்பிரசாதம் பெற்று உன் குடும்பத்தை காப்பாத்துறேன் அப்படி இருக்கும் போது சரி நீ விரதத்தனும் இல்லாம இருந்து வீட்டை சேர்றிய அங்க வந்து நெல்வலை காட்டுறியா இல்ல தேவடியா தண்ணி குடிச்சிட்டு இல்லாம நான் மாலை போட்டுன்னு பாத்துக்கிறேன் அவங்க என்னடி அவங்ககிட்ட ஒரு சின்ன நாயம் அப்படி வேற நிறைய நடக்குது அப்படி நடக்குது நான் கோயிலுக்கு போறேன் ஏண்டா நீ இவ்வளவு நாள வேலைக்கு போற மெட்ராஸ் போற பெங்களூர் போற பல தொழில்களை விவசாயத்துக்கு போற கோயிலுக்கு போகும்போது ஏதாவது காசு கொடுத்துறாங்க இல்ல நீ சாராயம் குடிக்க மட்டும் காசு கொடுக்க கூடாதா தாய் தப்பு உதைக்கிறது இத போல இருக்க கூடாது ஒரு மாலை போட்டா எடுத்துக்காட்டுக்காக இப்ப உரிச்ச போட்டா எல்லாம் ரெடியா போனோம் நீ இவர் போறாருப்பா மாலை சொல்லுடு 4 வாரை சொல்லுடு மோளக்கரை சொல்றேன் சொல்லு ஆமா பந்தல் கல்ல சொல்லு போறாரு அடிப்படாங்க என்னத்துக்கு நான் உருதா சபரிமலை போறேன் போடுமா ஏ சாமியே
பறிப்பேன், தோரம் பறிப்பேன், கள்ள பறிப்பேன். மகாபிரிபே வணக்கம் ஐயா. அப்படி ஆஹா. ஹேய் ஆ, காவலான மந்திரி, சரிங்க. இப்போது ஆஹா, இந்த கிராமமாகப்பட்டது சரி. மிக சிறந்தோங்கிய ஆஹா, மாநகரம். நகரம். ஆ, சேலூர் என்ற மாநகரம் சரி. மிக சிறப்போங்கிய மாநகரம். நகரம். ஆஹா, நகரத்தை சரி. அமர்ந்துள்ள ஆ, மாதா பிதா ஆ, குருமார்கள் ஆஹா, வருங்கால வாலிபர்கள், வாலிபர்கள் நாடகம் என்ற ரசிகர்கள் அன்னலட்சுமி அமரலட்சுமி சரி. இப்படி சொல்லக்கூடிய பால் கொடுக்க வசீன் ஆஹா. வந்தவர்களுக்கு பால் கொடுக்கின்ற மாதா மகாலட்சுமி. அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிறாரா? சரி. ஏன் தெரியுமா? ஐயா சொல்லுங்க. ஆஹா, ஆஹா. ஏன் தெரியுமா? ஆ, இப்போது ஆஹா. திருப்பதி மெதியாத வாதம் சிவனிட வணங்காத சென்னி சென்னை. எப்படி ஆஹா, திருப்பதிக்கு ஒரு நாளான போய் வரணும். ஆஹா, சிவனே ஒரு நாளான வணங்கணும். ஆ, ஆனா, ஆ, திருப்பதி மெதியாத வாதம் சிவனிட வணங்காத சென்னி சென்னை. அப்படி இன்று ஆஹா, பேரு வசனம் ஒன்று ஆ, சரியா? ஆ, அப்படி திருப்பதி அமர்ந்துள்ள தெய்வம் ஆ. ஏழுமலை அமர்ந்துள்ள தெய்வம் ஆஹா. இங்கு அமர்ந்துள்ளது. சரி. நம்மளோட மக்களை நம்பி நம்பி. நம்மளுடைய ஆ, அனைத்து வேலையா சரி. கிராமத்து மக்களை நம்பி நம்பி. அமர்ந்திருக்கிற தெய்வம் ஆஹா. ஏழுமலை அமர்ந்துள்ள எம்பெருமான் ஆஹா, ஆண்டவன் சரி. எப்படி அமர்ந்திருக்க எப்படி இருக்கிறார்? ஆனா, ஆ, ஆண்டவனுடைய சன்னதியை அன்று பாக்குறேன். இன்று 25 நாளுக்கு முன்ன பார்த்தேன் இல்லையா? ஆமா. அதை விட இன்னும் சிறப்பு வாங்கி இருக்கிறார். இருக்கிறார். திருத்த முகத்தோடு இருக்காங்க. ஆமா. மக்களுக்கெல்லாம் செல்வாக்கு கொடுத்திருக்கிறார். இருக்கிறார். ஆண்டவன் ஆ, நல்வாழ்வை கொடுக்கிறாரு. அதனாலதான் நன்மையை கொடுக்கிறாங்க. மீண்டும் இங்க வராங்க ஆமா. இல்லையா? ஆ, சரி. அதனால ஆஹா. அப்படி இருக்கிற தெய்வம் ஏழுமலை அமர்ந்தலை எம்பெருமான் ஆகப்பட்ட பெருமாளாக அவதரித்து சரி. அமர்ந்திருக்கிறார். ஆ. அவளுக்காக ஆலயம் என்பதை உருவித்து சரி. கும்பாபிஷேகம் செய்து ஆ. விழா செய்து சரி. பல 1000 பேருக்கு அன்னதானங்களை விடுத்து இந்த நாடகங்களை விட்டிருக்கிறார்கள். ஆமா. அமர்ந்திருக்கிற சபை மக்கள் சபை. ஆஹா. ஆனா ஆ. இப்போது நான் வந்திருக்கிறேன். ஆ. நான் யாரு? யாரு அப்படின்னு சரி. நீ வந்திருக்கிறீங்களே ஐயா யாரு? உன் பேர் என்ன? எதற்காக வந்திருக்கிறேன்? உன் விளக்க சொன்னா தெரியும். சரி. ஆஹா. அமைச்சரை அறிவிடகா. ஆஹா. இப்போது யார் என்பதை அறிந்தாய். ஆனா உன் பக்கத்திலே நான் இருக்கிறேன். ஆனா எனக்கு நீ யாருன்றது தெரியும். இருக்கிற மக்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னால் புரியும். அயோத்தி மாநகரம். ஆ, அயோத்தி மாநகரத்தை ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் ஆ. யார் தான்? தசரத சக்கரவர்த்தி. ஓஹோ, நீங்கள் தசரத மகன் ராஜா. ராஜா. ஆமா. ஆஹா. அப்படியானால் இருந்தால் மற்ற சமாச்சாரம் சொல்லுங்க. சொல்லுகிறேன். ஆ.
மன்னன் ஆமா தசரத மகாராஜா ஆ, வந்திருக்கிற போது ஆ, நம்முடைய முத்து ரத்தின மாலை ஆமா மாலையும் ஆ, முத்து முடிகளும் ஆ, மற்றமுள்ள ஆடை ஆபரணம் ஆமா மற்றமுள்ள எப்படி இருக்கணும் ஒண்ணு குறையில்லை ஐயா ஆமா மற்ற சமாச்சாரம் அப்படி இருக்கிற போது ஆ, நான் வரும்போது ஆ, சரா மரியாதை செய்ய வேண்டும் ஆமா மலர் தூவம் ஆ, பன்னீர் தெளிக்கவும் ஆமா ஆ, வெண்டாமரி வீசவும் ஆ, ஆலம் ஏந்தவும் ஆ, இப்படி எல்லாம் சரியா வரணும் ஆமா அதனால ஆ, சாலம் கடந்து விட்டது ஆ, அதனால வேலையை இருக்கணும் ஆமா முன்னாடி இருக்குது கதை. இருக்குது இன்னும் அதனால ஆ, நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது ஓஹோ அதனால ஆ, நான் என்ன சொல்லுகிறேன் ஆ, சரியா ஆ. அமைச்சர் அறிவழகாய் மாதவா மாறி நீதி மலையல அமைச்சரே ஆனால் ஆ, அயோத்தி மாநகரத்திலே ஆமா எந்த எண்ணம் பார்த்தால் ஆ, நீதியோட நேர்மை ஆமா ஆனா நீதி நெறி தவறாமல் ஆட்சி செய்வதுதான் ஆமா ஒரு ராஜன கழகு அழகு இல்லையா ஆ, அதனால ஆ, அயோத்திய ராஜ பரிவாரம் செய்து வருகிறேன் ஆ. அப்படி வரும்போது ஆ. அயோத்தி மாநகர பட்டணம் என்று சொல்லக்கூடிய ஆ. அயோத்தி பட்டணத்திலே ஆ. எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் நீங்க இந்த அயோத்தி நகரை ஆண்டு கொண்டிருக்கும் போது ஆ. மாதத்துக்கு 3 மலைகள் பெய்து அயோத்தி பட்டணம் இங்கதான் இருக்குதுன்னு சொல்றியா அயோத்தி மாநகரம் ஓ பக்கத்துல அயோத்தி இருக்குது பட்டணம் பக்கத்துல தான் பக்கத்துல இருக்குது. இருக்குது ஆனா ஆ, இந்த தசரதன் ஆண்ட அயோத்தி பட்டணம் வடகோடி காணும் ஆமா. வடநாடு ஆமா அங்கு இருந்தபடியாய் இலங்கையேசரனை அழிப்பதற்கு சென்றது ஆ, இலங்கை இலங்கை அங்கு இருந்து வந்தபடியாய் அமர்ந்திருந்தார் ராமாசுவாமி ஆ. அந்த ராமாசுவாமி இளைப்பாறு அமர்ந்தார் பாரு ஓஹோ ஒரு உட்கார்ந்து இளைப்பாரி போகணும்னு அது அயோத்தி பட்டணம் மறுபடியும் அயோத்தி போறதுக்கு ஓஹோ அங்கு இருந்தபடியாய் இலங்கையில சென்று ராவணாதிகளை அழித்து அழித்து அங்கு இருந்து நடப்பாரு இல்லாம ஏரோப்ளான் இல்ல ஆமா கார் இல்ல ஸ்கூட்டர் இல்ல பஸ் இல்ல ட்ரெயின் இல்ல நடப்பயணம் தான் ஆமா ஆ, நடப்பாதைய வரும்போது ஆ. இந்த அயோத்தி நகரம் இப்ப சொல்றதுல அயோத்தி பட்டணம் ஆ, அங்க வந்து இளைப்பாற வேணும் உட்கார்ந்தாரா அந்த ராமாசாமி கோயிலை ஆரம்பிச்சு ஆ. அயோத்தி பட்டணம் பேர் வச்சுக்கிறாங்க சரி. சரியா ஆ, அப்படி அயோத்தி என்பது வடக்கு வெகு தூரம் ஆமா. இருக்கு. 7 மாநிலங்களை தாண்டி ஆ. அந்த புறம் இருக்குது ஆ. சொன்னா நம்ப மாட்டாங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்குது சொன்னா நம்ப மாட்டாங்க பாபர் நான் மசூதி அயோத்தி போய் வந்திருக்கிறேன் மறுபடியும் கட்டிக்கிறாங்க இல்ல ஆ, அயோத்தி நான் போய் வந்திருக்கிறேன் ஆ. ராமாசுவாமி எல்லாம் சின்ன சிறு குழந்தை செம்ம அருமையா இருக்கிற தெய்வம் ஆ, தெய்வத்தை பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கணும் கொடுத்து வைக்கணும் ஆமா ஆ, இல்லையா ஆ. சரி அயோத்தி அயோத்தி வட்டணத்திலே ஆ. நீதி நேர்மை தவறாமல் ஆ. இப்போது ஆ, மாதத்திற்கு 3 மழை பெய்ந்து ஆ. மனிதர்கள் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஆ. சுகமா இருக்கிறார்களா சந்தோஷமா இருக்கிறாங்க மாதத்துக்கு 3 மழை தவறாமல் பெய்யுது ஆமா. மனிதர்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படி ராஜ பரிவாரம் செய்து வருகிறார் ஆனா ஆ. ராஜன் சரியா இருந்தாதான் அத்தனை நடக்கும் நடக்கும் ராஜன் முன்ன பின்ன யாரும் குறை செஞ்சா ஆ. எல்லாமே குறையாது ஒரே தான் போகும் புரியுதா இல்லையா முதல்ல கோணா முற்றிலும் கோணா ஆ. அப்படி ஆ. சரி அது போகட்டும் ஆ. அது ஆனா ஆ. இப்போது ஆ. நம்முடைய அயோத்தி பட்டணத்திலே ஆ. எப்படி இருக்கணும் எப்படி? கீரிக்கு சர்பத்திற்கு பகை உண்டு ஆமா இரண்டும் கூடி ஒரே கிணத்தல் பால் உண்டு பால் ஒண்ணு வருகிறது ஆமா ஒற்றுமை ஒற்றுமையா இருக்குது அப்படி நீதி நீதி தவறாமல் சரி இருக்குது ஆமா சரி அது போகட்டும் ஆ, ஆனா ஆ, புலிக்கும் பசுவுக்கும் பகை உண்டு வகை உண்டு இரண்டும் சேர்ந்து புல்லு உண்ணுகிறதா உண்டுகிறது ஆமா புல்லுதான் சாப்பிடுது ஆமா மாடு கறி துண்ணல தின்னல புலிதான் புல்லு துண்ணுது புல்லு தின்னுது ஆமா இதுதான் சரியான நாயம் ஆ, சரியா ஆ. அதோட கிடையாது ஆ. இன்னும் சொல்ல போகிறேன் ஆ. நான் என்றால் ஆ. இருக்கின்ற கன்னி பெண்கள் ஆமா. தன் கணவனே தெய்வம் ஆமா எப்படி கண் கண்ட கணவனே தெய்வம் தன்னோட கணவனே தெய்வம் தெய்வம். அப்படி என்று உணவுகிறார்களா இல்ல மறுத்து பேசுகிறார்களா கற்புடைய மங்கையர்கள் எல்லாம் ஆ. கணவனே கண் கண்ட தெய்வம் என்று ஆ. தினமும் வணங்குகிறார்கள் அதான் நம்முடைய நீதி நேர்மை ஆமா இல்லையா ஆ. அப்படி நீதி தவறாமல் ஆட்சி செய்து கொண்டு வருகிறேன் ஆ. அப்படி இருந்தாலும் ஆ. நான் இப்படி இருக்கிறேன் ஆ. எனக்கு எத்தனை மனைவிமார்கள் தெரியுமா ஓஹோ. எத்தனை மனைவி இருந்தாலும் அந்த புறம் இருக்கட்டும் ஆ. இப்போது சிறப்பும் செல்வமும் ஓங்கிய ஆ. 3 மனைவிகள் உண்டு 3 மனைவி ஆமா ஆ, கௌசல்லி ஆ. கைகேயி ஆ. சுமத்தரி சுமித்ரை இப்படி 3 மனைவிகள் சரி நாம் அழைத்ததாக ஆ. அவர்களை அழைத்து வந்ததை உண்டான ஆ. இந்நாள் சமாச்சாரம் சொல்லுகிறேன் ஆகட்டும் ஐயா சரியா ஆகட்டும். அதற்கு முன்னே ஆ. நம்மளோட நண்பர்கள் ஆ. நம்மளோட இனம் என்று சொல்லக்கூடிய ஆமா அண்ணன் தம்பி ஆ. அனைத்து பேர்களும் ஆ, இப்போது ஆ. ஐயா
ஆயா ஒருத்தர் வந்தாங்க. ஆமா. அவங்களுக்கு எல்லாம் நம்ம யாருன்னு தெரியாது. அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. மரியாதை நம்மோட இனம் வந்திருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம பேர மாதிரி பாட்டி மாதிரி இருக்காங்க இல்லையா? அப்படி அனைத்து பேரெல்லாம் மாமன் மச்சான் பல பேர் இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம். இருந்தாலும் அனைத்து பேரும் சகல கலை வல்லவர் வெள்ளுக்கு ஒரு விஜயம் சொல்லி கரிச்சந்திர தானத்தில கண்ணன் சம்பத்தில பேரன் யாழ்ச்சின் மறுகண்டன் போல் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தாலும் எம்பெருமான் அருள் பெற்று வாழ்க வேண்டும். ஆமா இல்லையா? ஆமா. இந்த எம்பெருமானுடைய அருள் இருந்தாதான் வாழ முடியும் இல்லையா? ஆமா. அவர் பகச்சுக்கிட்டாக்க முடியாது. அவர் எதுக்கு கூடாது, எதுக்கு முடியாது இல்லையா? அப்படி ஆண்டவனை வேண்டி ஆண்டவன் அருள் பெற்று வாழ. எனவே அனைத்து பேரும் எனக்கு நன்கொடையா காணிக்கை தந்திருக்கார். அனைத்து பேரும் காட்சி கொடுத்து எல்லா வேலை எம்பெருமான் அவர்கள் காட்சி கொடுத்து நன்மையோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கின்ற வளமோடு இப்போது என் மனைவியார்கள் நாம் அழைத்ததாக கூட்டு வருவேன்.
Oh
செய்யா கத்தியா இருக்கிற பின்னே பேரு செய்யா கத்தியா இருக்கிற செய்யா வேண்டுமா கத்தியா இருக்கிற செய்யா வேண்டுமா ஊதிசமே வணக்கம்மா. யாராரு கோய் வணக்கம். ஊதிசமே இங்க யாருக்கும் ஊசி போறது இல்ல. யாராரு கோய் இங்க யாரும் என்னது யாரு ஓயப்பா எப்ப இங்க யாரும் வாங்கறதில்லமா. வாட் இஸ் யுவர் நேம் இங்க யாரும் வாத்து மேய்க்கிறது இல்ல. எல்லி பென்சிஸ்தானோ இங்க எலி எங்கேயும் பேண்ட் போறது இல்ல. ஒட்டிக்கு ஏன் திந்தினோ இங்க எங்கேயும் ஒட்டகம் வளர்க்கறதில்லமா. ಏನ್ ಭಾಷೆಲ್ಲ ಮಾತಾಡ್ತೀನಿ ನೀನು இல்ல எனக்கு பசி எடுக்கல, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். வணக்கம்மா. யூ தமிழ் நான் தமிழ். ஊ தமிழ் ஆ தமிழ் ஆமாங்க. தமிழ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஏய் கொஞ்சம் கொஞ்சம். ஆமாமி சரிம்மா, என்ன பண்றது, வெளிநாட்டு சொன்னாங்கற. சரி சரி, அந்த தமிழ்ல பேசுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கொஞ்சத்துல பேசுங்க. சரி சரிம்மா, நீங்க எங்க இருந்து வரீங்க? அம்மா எலிநாட்டுல இருந்து வந்திருக்குது. எலிநாடா? ஆமாமி. அப்ப எலிக்கு ஒரு நாடு இருந்தா கண்டிப்பா பூனைக்கு ஒரு நாடு இருக்கணும். எலிநாடு இல்ல பூனை நாடு இல்ல, பின்ன ஃபாரின் ஜப்பான் வெளிநாடு. ஓ, ஜப்பான்ல இருந்து வரீங்க. ஆமாமி. சரிமா. சரி, ஜப்பான்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்களா? சரி. நீங்க என்ன காரணத்தோட வந்திருக்கீங்க? ஓ, எதுக்கு வந்திருக்கீங்க? தமிழ்நாட்டு ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க, தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் கள்ளு சாராயத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். கள்ளு சாராயம்? ஆமாமே. ஏமா அதெல்லாம் விக்கிறதுல கள்ளக்குறிச்சியில் நடந்தது தெரியுமா? குண்டா கேஸ் போட்டுருவாங்க. சரி, ஏமா அது கலாச்சாரம். தமிழ்நாட்டோட பண்பாடு கத்துக்கலாம். பாரு, எங்க தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை கத்துக்கிறதுக்கு நீ வந்திருக்கன்னு சொல்ற. சரி, ஆனா எங்க தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி இருப்பாங்க? அழகா குளிச்சுட்டு முக நிறைய மஞ்சளை பூசி, நெத்தி நிறைய குங்குமம் வச்சு, தலை நிறைய மல்லிப்பூ வச்சு, நல்லா பட்டு புடவை கட்டி வீதி வெளியே வந்தாங்களா அப்படியே மகாலட்சுமி போல இருப்பாங்க. ஆமா. அப்படியே உங்களை பார்த்தா ஏதோ அரைக்குறை ட்ரெஸ்ஸோட பாத்ரூம்ல குளிச்சுட்டு பாதியில இருந்து வந்த மாதிரி இருக்குது. இது அரைக்குறை ட்ரெஸ். உங்க தமிழ்நாட்டுல என்ன பண்றாங்க தெரியுமா? நேர போறாங்க, உள்ள ஒரு தட்டி மாட்டுறாங்க, அதுக்கு மேல ஒரு பாவாடை கட்டுது. ஆமா. உள்ள ஒரு பிரா போடுது, அதுக்கு மேல ஒரு நாய்க்குட்டி போடுது. ஜாக்கெட்மா? ஆமாமே. அதுக்கு மேல ஒரு சேரி கட்டுது. ஒரு மணி அளவுல இந்த தார் ரோடு நடந்து வந்தா அடிக்கிற வெயில் அந்த வேர்வை எப்படி ஆகுது, கச கசன்னு பெருக்க படிக்குது. அப்ப உங்களுக்கு வேர்க்காதா? இந்த மாதிரி யூனிஃபார்ம் எப்படி இருந்தா இந்த பக்கம் அடிக்கிற காத்து இந்த பக்கம் போகும், சரி இந்த பக்கம் அடிக்கிற காத்து இந்த பக்கம் போகும். ஆல்ரெடி ஃபுல் ரெடி. நம்மளது இல்ல, அங்க பாரு. அதான் வந்ததுமே கொடுத்தது. சரி சரிமா, இப்படி அருமையா பேசுறீங்க. தொடவே இல்ல இல்லம்மா. சரி, இவ்வளவு அருமையா பேசுறீங்க, இவ்வளவு அழகா இருக்கீங்க. சரி ஏமா, இப்படி உங்களுக்கு நல்ல கூட்டம் கூட்டு மாதிரி இருக்கீங்களே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுமே. கல்யாணம் ஆயிடுச்சா? ஏமா, எங்க தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு குணம். சரி, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரு குழந்தை குட்டியை பெத்தெடுத்தாவே உடம்பு மேனி எல்லாம் குறைஞ்சிருது. சரி, ஆனா உங்களுக்கு உடம்பே குறையாம இருக்குதே, நாளுக்கு நாள் இல்ல. உங்களுக்கு எத்தனை குழந்தை? சரி. ஓ அப்படியா? ஹலோ கொடுங்க. ஹலோ நான் குமார் பேசுறேன். வாழப்படி ஸ்ட்ரீட்ல இருந்து குமார்.
சரவணா நீ எப்படி வந்து நான் சொல்றேன் இல்லப்படா ஏய் சுப்ரமா சிவராமா சரி நான் ஒரு பெண் வந்திருக்கிறேனே ஆமா என்னுடனே பேசுறது எந்தப்பா ஆனாலும் எனக்கு யாரும் இல்லையா ஏதோ ஆச்சுன்னு வரணும் அச்சுப்பா பாப்பா என்னப்பா இது ராத்திரி என்ன இது அரைக்குற Dress இல்லம்மா உன் கூட பேசுறதுக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல ஆமா அதனால ஒரு பொண்ணு அழைச்சு வந்திருக்கேன் பின்ன இது நம்ம தமிழ்நாட்டு பெண் இல்லையே இது இன்னும் உங்களுக்கு தெரியாதா பிடி ரசா தமிழ்நாட்டு பெண்கிட்ட எப்படி பேசணும் வெளிநாட்டு பெண்கள் கிட்ட எப்படி பேசணும் பேசுறது தெரியாது இவங்க பொம்பளையா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாடா கேனப்புண்டா பாப்பா ஏய் வாடா டேய் நான் பொம்பளைடா இல்லடா ஏய் நான் பொம்பளை கிடையாது பின்ன அவள் ரெடி பண்றதுக்கு ஏய் மச்சான் ஏய் ஏய் பாப்பா ஏய் சுப்ரா கேட்டா ஏய் என்ன சொல்றேன்னு புரியுதா என்ன நான் அக்கா வந்திருக்கேன்டா ஏய் மச்சான் நீயா டேய் பால் மனுஷன் என்னடா அடியாளமே தெரியல அப்படியே பொண்ணு மாதிரி இருக்கற நீ கையல்லா எனக்கு மோசமா இருக்குடா முருகா இரு நான் நீ இரு எனக்கு சந்தேகமா இருக்கு இரு பாக்குறேன் ஒண்ணா கேன்சல் பண்ணிக்கடா ஐயோ சரி அந்த பொண்ணு நீ ட்ரை பண்ணனும் எப்படி என்ன டேய் உனக்கு 10000 போனா கூட பரவாயில்லை சரி அந்த பொண்ணு எனக்கு ரெடி பண்ணு அப்பனா அத கூட கமிஷன் கொடு அப்படியே செட் பண்ற கொடு என்னடா டேய் உனக்கு வந்ததே இத்தனாண்டி வந்து அததான் ஆயிரமா வந்தாண்டிக்கெல்லாம் விட்டுவிட்டு நீங்க ஏன்டா உனக்கு இப்படி நினைப்பு இல்ல நானும் குத்திக்கிறேன் உன்ன மேல குத்த முடியாது இப்போ சரி அந்த பொண்ணு உன்ன எடுத்து அழைச்சிட்டு வா டேய் எப்படியான ரெடி பண்ணி விட்டுறா போயிட்டு வரடா அப்ப யார்கிட்ட அந்த பொண்ணு கிட்ட ஐவாடி பின்ன பாப்பால ரெடி பண்ணி விட்டா போதும் இதோ போயிட்டு வரேன் ஏ பாப்பா அண்ணி நல்லா இருக்க நீ நல்லா இருக்க நீ உன் பேச்சு துணைக்கு ஒரு பெண்ணு வேணும்னு கேட்ட சரி பையன் தான் கிடைச்சிருக்கான் ஆனா ஒரு மாதிரி இருப்பான் பையனா எப்படி இருப்பான் அது எப்படிமா நான் என் வாயால சொல்றது வாயால சொல்ல சூத்தால சொல்றேன் அது இல்லம்மா கொஞ்சம் பொம்பளை மாதிரியே பேசுவான் ஆனா நடவடிக்கை எல்லாம் ஆம்பளை மாதிரி தான் இருக்கும் அது பொண்ணுன்றதா இல்ல பையன்றதா அதான் எனக்கு ரொம்ப நாளா ஒரு கன்ஃபியூஷன் அதேதான் அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் சரி அப்படி இருந்தாலும் வரட்டும் அவன்றதா தெரியல அது வந்த உடனே அது அடியாளம் என்னன்னு பாத்து ஒரு நடிய பார்த்து அவன் நடிய பார்த்து நீ கண்டுபிடிச்சுக்கோ சரி அப்படியே சந்தேகம் இருந்தா 7-8 மாசமா இருக்கும் ஓ அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் மாசமா அப்ப வச்சு அடையாளம் கண்டுபிடிச்சு சரியா வரும் பாரு
ஏன் இந்தியா இந்த ஊர் மேல போன தேவையால கொண்டு வந்து ஊர் உள்ள முடுக்குற பார்த்து பேசுறா. யாரு ஏய் பார்த்து பேசுமா. யாரு அந்த பொண்ணு அண்ணி வாங்க. சரி ஆ அழகாய நின்று இந்த பேசுறதுக்கு பேச்சு சொல்லிக்கு ஆளுக்குள்ள வந்தேன். என்ன தேவடியான்றதும் தாசின்றதும் முன்ன பார்த்தா ஆமா. அப்படி கேட்டுதா. ஆமாண்ணே. இது நான் அப்படி கேட்டுறேன். ஏய் உனக்கு வேணுமா வேணாவா? எனக்கு பொண்ணு ரெடி வேணும். அப்படியே லவடாகினே அப்படி கேக்குறேன் நீ. கேட்டேன். ஏய் பொம்பளை கிட்ட எப்படி பேசணும் தெரியுமா இல்லையா? எனக்கு இன்னும் தெரியல. நேத்து சொல்லி கொடுத்தல்ல. எப்படி நேத்து சொன்னேனடா. அதே மாதிரி பேசு. அப்படியாவா? நான் எப்படிடா சொன்னது? பாப்பு பாப்பு ஹாய் ஹாய் பொம்பளை இருந்தா ஆம்பளை இடத்துல தூரம் நின்று பேசணும். மரியாதை கண்டுபிடும். அடி போய் தேவடியா ஆம்பளை பிடிச்சாங்க கண்டாரு ஓலியா அடி போய் ஒல்லாரு ஓலியா அடி போய் ஊர் கவுண்டருக்கு போன தேவடியாடா இந்த ஊர் கவுண்டருக்கு அவர் எங்கறாரு எங்க தெரியும் அவரை கூப்பிடுவாங்க. எப்போ போனேன் கூப்பிடுவாங்க. நீ போன தேவடியா போய் கேட்டு வாடியே யார் தேவடியா? நீ யார் தேவடியான்ற? யார் தேவடியா? போய் கண்டாரு ஓலியா இதுங்க நம்ம சரி இது தண்ணி வேலையாக்குது இதா எங்கடா காசு கொடுத்து எங்கடா போச்சு? ஏண்டா அந்த பிள்ளை அவரு நீ கொடுத்தில்ல அதுக்கு நான் சரியா வேலை பார்த்தனா இல்லையா? நீ வேலை கரெக்டா பாக்குறான் போ உங்களோட பாப்பா எல்லாம் கண்ணை மூடி சொல்லு அவுக்குறேன் எல்லாமே கண்ண முடிக்க தாய்மார்களே பெரியவர்களே. ஏய் நானும் மூடிக்கிறேன்டா. லவடாயில போடுறேன் கையா எப்படா கழட்டுறான் நான் வரட்டா? போட என்னடா பைய கட்டுறா என்னது? அது ஒண்ணு இல்ல. ஆனா என்னது? அது ஒண்ணு இல்லம்மா. நம்ம குச்சி போடுறதுக்கு தினமும் ஒரு காட்டு பண்ணி ஒண்ணு வந்துட்டே இருக்கும். அது ஏதோ தப்பி தவறி இங்க நாடக குட்டாத்துக்குள்ள வந்துட்டு இருக்கு. காட்டு பண்ணியா? துணி எடுத்து பாரா. உண்மைதான். போடி செனப்பண்ணி அடி போடி இதே அவரை போய் அதே எப்படி ஆகுதா? எப்படியான ஒருத்தர எனக்கு அசிங்கமா கிடக்கு. நீ வரையா அவுக்கிறதுக்கு எங்க போயிருக்கப்பா? நான் மூத்திரத்தை பேயத்துக்கு அது என்னது? குழு வருது பாப்பா எடுத்துற ஐயா தெரியாதே. எடுக்கிறேன் ஈரியாப்பா கீழே கட்டு. கீழே கட்டுறாப்பா கீழே நான் அதுக்கு கீழே பாரு கட்டுறேன் இன்னும் காட்டுறேன் ஈரு வாங்கிக்க. ஐயா இப்படி வா. ஏண்டி இதெல்லாம் அமர்ந்திருக்காங்க எதுக்காக? வேலை வெட்டி இல்ல வீட்டுல பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அவங்க பொம்பளைங்களா ஆம்பளைங்க தொல்லை. எங்க அக்கா அது பாவாடை வாங்கிட்டு வந்துடல. இந்த கேட பொண்ணை நேரத்துக்கு வந்துட்டாங்க. குர்ரா டேய் நாளைக்கு குடுக்கறேன். டேய் இப்படி வேணும்டா குர்ரா. சனி முடிச்ச நாய். ஏய் அப்புறம் குடுக்கறேன் போடா. ஏய் எங்க அக்கா பாத்ரூம்ல குளிச்சு நிக்குது அது பாவாடை கேக்குது நான் தூக்கி கொடுக்கணும். தாய் வலி மகனே. அப்படியே எங்க ஆயா உள் பாவாடை வாங்கி நான் சொல்லிச்சு. டேய் நாளைக்கு குடுக்கறேன்டா. எங்க ஆயா இப்ப குளிக்க போணுமா? அதுக்கு தான் ஹோல்சேல் பாவாடை கட்டிக்கிட்டு போவாதுடா எங்க போமா தம்பி ஏப்பல்ல இது சபையில அமர்ந்திருக்கிறது இது எதற்காகவே? அவங்க தான் வீட்டுல பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இப்ப பிரச்சனைக்காரன் பார்த்தனே புண்டாட்டி அடிக்கிறது. புண்டாட்டி ஏய் எங்க தங்கச்சிதே ஓடி வாங்கினோம் எங்கடா? ஷால் இவன் எங்கடா ஷாவில வாங்கினாங்களா? சாவில் இல்லடா ஷால் ஷால் மேலாடை எங்கடா போயிட்டு இவன் வரான் சீக்கிரம் சீக்கிரம் சொல்லி நான் வரேன்.
அண்ணி, இது சமையல் இருக்கா அண்ணி? ஓஹோ வேலை விஷயம் தெரியாது தெரியாது. ஆஹா. எப்படி? இது தெரியாது உனக்கு தெரியாது. ஏம்மா, எல்லாம் அன்னதானங்க நிறைய போடுறாங்க புரியுதா? எல்லாரும் இங்க வந்துட்டு இருக்காங்க அடே, இப்போ வரும்போது எனக்கு பேண்ட் வேணும்